லாஸ்ட் டைம் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் போயிருந்தப்ப இந்த பன்னீர் ரோஸோட பெட்டல்ஸ் வந்து ட்ரை பண்ணி ஒரு பேக்கெட்டில் சேல்ஸுக்காக வச்சுருந்தாங்க. அது கூடவே பக்கத்தில் குட்டி போர்டில் இதோட பெனிஃபிட்ஸும் என்னன்னு சொல்லி மென்ஷன் பண்ணி வச்சுருந்தாங்க. அதை பார்த்ததுமே எனக்கு முதல் நாள் நைட்டு மாமா கோயிலேருந்து வாங்கிட்டு வந்தேன் இந்த பன்னீர் ரோஸ் மாலை வீட்டில் இருக்கிறது தான் ஞாபகத்துக்கு வந்தது. ஆற்றுல போடுறதுக்காக வச்சுருந்த பன்னீர் ரோஸ் மாலையை அக்கு வேற ஆணி வேற பிரிக்கிறதுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி தனித்தனியாக காம்பு நூல் பூவோட எதல்னு சொல்லி பிரித்து எடுத்து நல்லா ஒரு காட்டன் துணியை விரித்து அதில் இந்த ரோஸ் பெட்டல்ஸ் எல்லாம் தனித்தனியாக உதிராக பிரித்து விட்டு ஒரு 3 டேஸ்க்கு நம்ம வீட்டு ஹாலில் வச்சு விட்டாலே போதும், நல்லாவே ட்ரை ஆகிடும். இதை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துட்டோன்னா இந்த பொடியை ஃபேஸ் வாஷ் ஃபேஸ் பேக்னு சொல்லி எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம். இது கூடவே வந்துட்டு பயத்தம்பருப்பு கடல மாவு இதெல்லாமும் போட்டு யூஸ் பண்ணலாம், ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். ஆயிலி ஸ்கின்னாக இருக்கிறவங்க இந்த பொடியை வச்சு மட்டுமே ஃபேஸ் வாஷ் பண்ணாலுமே நல்லா பிரைட்டாகவும் ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும் ஃபேஸ் வந்துட்டு. இனி ரோஸ் பெட்டல்ஸ் கிடைக்கிறப்ப கலெக்ட் பண்ணி இந்த மாதிரி பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்.